Hi friends, this is Hema. Welcome to utipz channel. இந்த vlogல நம்ம பார்க்க போறது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சில டிப்ஸ். எப்படி ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ல போய் ஒரு சக்சஸ்ஃபுல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டா நம்ம எப்படி ஆகலாம்? காலேஜ்ல படிக்கும்போதே என்ன மாரி விஷயங்கள்லாம் நம்ம கத்துக்கிட்டோம்னா, அந்த விஷயங்கள் மூலமா ஒரு நல்ல அவுட்புட் நம்மளுடைய கரியருக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சருக்கு என்ன மாரி அவுட்புட் கிடைக்கும்? அப்படிங்கிறது தான் இந்த vlogல நம்ம பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு என்னுடைய கன்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா, என்னோட vlog பிடிச்சிருந்துச்சுன்னா, ப்ளீஸ் உங்களுடைய ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், நெய்பருக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காலேஜ் லைஃப் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான, எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு வாழ்க்கை. அதில ரொம்ப முக்கியமா நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டியது நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். ஸோ நீங்க காலேஜ்க்கு போன உடனே ஒரு ஃப்ரெண்ட்ஸ நீங்க வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு பதிலா, முதல்ல அந்த என்ன மாரி ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல அனலைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு நீங்க கிளாஸ்ல எல்லாரோடையும் முதல்ல நம்ம வந்து ஒரு பண்பான மனிதனா இருந்து எல்லார்கிட்டயும் ஒரு நல்ல ஒரு பழக்கம் பழகணும். ஒரு கேஷுவல் நீங்க பேசாம இருக்காதீங்க. எல்லாரோடையும் பேசுங்க. கேஷுவலா எல்லாரோடையும் மிங்கிள் ஆகுங்க. கேஷுவல் கான்வர்சேஷன் வச்சுக்கோங்க. ஒரு நல்ல ஒரு ஹேண்ட் ஷேக் குடுத்து, ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட எல்லாரோடையுமே பழக ஆரம்பிங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பழகுனதுக்கு அப்புறமே தெரியும், உங்களுடைய வேவ்லென்த் ஏத்த மாரி யார் உங்களுக்கு ஃப்ரெண்டா அமைவாங்க. முதல்ல ஃப்ரெண்ட் அப்படிங்கும்போது உங்களுடைய வேவ்லென்த்க்கு ஏத்த மாரி இருக்கணும். அதுக்கடுத்து உங்கள சந்தோஷப்படுத்தணும், உங்கள ஹேப்பியா வச்சுக்கணும், உங்கள கேர் எடுக்கணும். ப்ளஸ் ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன், நல்ல பாசிட்டிவ் ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்கு குடுக்கணும். அது மட்டும் இல்லாம நீங்க அமைக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நெறைய விஷயங்கள் லேர்னிங்க பத்தி, நெறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். உங்களுக்கு அத சொல்லிக் குடுக்குற அளவுக்கு ஒரு மோட்டிவேட் பண்ற அளவுக்கு இருக்கணும். இந்த மாரி நீங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நீங்க அமைச்சீங்கன்னா, உங்களுடைய ஃபியூச்சர் வந்து ரொம்ப தி பெஸ்ட்டா இருக்கும். பில்ட் யுவர் கான்ஃபிடன்ஸ் இது ரொம்ப முக்கியம். உங்க காலேஜ்ல நடக்கிற என்னென்ன எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டீஸ் என்னெல்லாம் ஒரு ப்ரோகிராம் நடக்குதோ, அந்த ஆர்கனைசேஷன்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. உங்க காலேஜ் மட்டும் இல்லாம அதர் காலேஜஸ்ல போயுமே நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. உங்களுடைய ஃபேஸ் வந்து ஒரு பாப்புலர் ஆகணும், நீங்க அங்க தெரியணும் அப்படின்னா, நெறைய வாலண்டியர் வொர்க் பண்ணுங்க. ஈவென்ட்ட ஆர்கனைஸ் பண்ணுங்க. நெறைய ஆடிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளயும் ஒரு தனித்திறமை இருக்கும். அந்த தனித்திறமைய நீங்க வெளிக்காமிச்சா தான் கண்டிப்பா வரும். கண்டிப்பா எல்லாத்துக்குமே ஸ்டார்ட்டிங் ட்ரபிள் இருக்கும். அத பயந்துட்டு ஸ்டேஜ் ஃபியர் இந்த மாரிலாம் இருந்துட்டு அத நெனச்சு நீங்க டோன்ட் பி அஃப்ரைட். எந்திரிச்சு போய் நீங்க களத்துல இறங்குங்க. இறங்கும்போது தான் கண்டிப்பா உங்களுக்கு உங்கள பார்க்கும்போதே புது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். காலேஜ்ல இந்த மாரி ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கிறது பெரிய விஷயம். இத நீங்க ப்ராப்பரா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்ப்ளோர் யுவர் ஸ்டைல். உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப முக்கியம். உங்க ட்ரெஸ்ஸிங்ஸ் வந்து ஒரு நீட்டா, எலிகன்ட்டான ஒரு லுக்ல நீங்க ட்ரெஸ் பண்ணுங்க. மோஸ்ட்லி அந்த ட்ரெஸ்ஸிங்ஸ் வந்து உங்களுடைய பாடி கான்ஃபிடென்ட்ட குடுக்கும். பாடி கான்ஃபிடென்ட்ட குடுக்கும்போது நீங்க எல்லா விஷயத்தையும் ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அவாய்ட் டூ மச் ஆஃப் மேக்கப். ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் ஃபார் யுவர் பெர்சனாலிட்டி ஸ்கில்ஸ். ஆட்டிட்யூட் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் கீ ஃபேக்டர்ன்னு சொல்லுவேன். இது ரொம்ப முக்கியம். நம்மளுடைய ஆட்டிட்யூட நம்ம எப்படி வளர்த்துக்கிறோமோ, அதான் அதோடைய அவுட்புட் தான் நம்ம வெளிய வரும்போதுமே. ஸோ உங்கள முதல்ல பாசிட்டிவா திங்க் பண்ண வச்சுக்கோங்க. டுவர்ட்ஸ் லேர்னிங்க நோக்கியுமே நெறைய பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. நெறைய விஷயங்கள ஃபோக்கஸ் பண்ணுங்க, அப்சர்வ் பண்ணுங்க. நெறைய விஷயங்கள கத்துக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து நீங்க நீங்க நீங்களே உங்கள ப்ரவுட் பண்ணிக்கோங்க. பி ப்ரவுட் யுவர் செல்ஃப். எப்படி அப்படின்னா, நீங்க ஒரு அசைன்மென்ட்டோ, ஏதாவது ஒரு பிராக்டிகல் பண்ணியிருக்கீங்கன்னா, பண்ணி முடிச்சோனே அதோடைய அவுட்புட் எவ்வளோ நல்லா வருதோ, அத நீங்களே உங்கள கங்கிராச்சுலேட் பண்ணிக்கோங்க. அப்படி வெல் டன் அப்படின்னு சொல்லி நீங்க கங்கிராச்சுலேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, அது உங்கள நெறைய ஹாப்பினஸ் குடுக்கும். உங்கட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள், அந்த மாரி ஒரு பாசிட்டிவிட்டியா இருக்கிற நல்ல விஷயங்கள, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சொல்லுங்க. தேவையே இல்லாம உட்கார்ந்து காசிப் பத்தி பேசிட்டு இருக்கிறதோட, எப்பவுமே ஆல்வேஸ் ஓப்பன் மைண்டடா இருங்க. காசிப் பேசாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்க படிச்ச நெறைய புக்ஸ பத்தி சொல்லுங்க. நீங்க கத்துக்கிட்ட நெறைய விஷயங்கள், என்ன மாரிலாம் எஜுகேஷனல் ஆப் இருக்குது, உங்கள்ட்ட இருக்கிற நெறைய விஷயங்கள் தெரிஞ்ச விஷயங்கள உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. சீனியர்ஸோட ஒரு நல்ல குட் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கோங்க. அப்படி நீங்க ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வைக்கும்போது, கண்டிப்பா அவங்களுக்கு தெரிஞ்ச நெறைய விஷயங்கள், நீங்க இதே காம்படிஷன் போணும், வெளியில எங்கேயாவது போணும் அப்படின்னா, அதுக்கெல்லாம் நெறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, டேக் அன் ஆக்டிவ் அப்ரோச் இன் யுவர் கிளாஸஸ். முதல்ல வந்து ஒரு குட் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க உங்க ப்ரொஃபஸரோட நல்ல குட் ரிலேஷன்ஷிப் வைங்க. அது வந்து உங்கள ஒரு நல்ல மரியாதையா ட்ரீட் பண்ண வைக்கும். அது மட்டும் இல்லாம அது உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் குடுக்கும். பிளஸ் உங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயத்த குடுக்கும். அதுக்கடுத்து ப்ரொஃபஸரே உங்களுக்கு வந்து நெறைய விஷயங்கள வந்து கரியருக்கு கைட் பண்ணுவாரு. அடுத்தது எந்த விஷயத்துக்கும் கிளாஸ் ரூம்ல வந்து
தயங்காதீங்க. டோன்ட் பி அஃப்ரைட். ஒரு இட் மீன் நான் எதை சொல்ல வரேன்னா, சப்போஸ் ப்ரொஃபஸர் கிளாஸ் எடுக்கிறாரு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிளாஸ் எடுக்கிறாரு, அல்லது அவர் சொல்லிக் கொடுக்குறது கிளியராக இல்லை, நிறைய டெர்மினாலஜி யூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி டவுட்ஸ்லாம் உங்களுக்கு ரைஸ் ஆச்சுன்னா, ஜஸ்ட் நீங்கள் உங்கள் raise your hands and ask the clarifications with calm and polite. அது அந்த மாதிரி நீங்கள் டவுட்ஸ் கேட்கும்போது உங்கள் ப்ரொஃபஸருக்கே உங்கள் மேலே ஒரு நல்ல மரியாதையை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுமே உங்களால் நல்லா பெனிஃபிட் ஆவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த அகாடமிக்கில் நீங்கள் பண்ண வேண்டிய சில டிப்ஸ் என்னென்னா, அசைன்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அசைன்மெண்ட்டை ப்ராப்பராக பண்ணிடுங்க. டிலே பண்ணி சப்மிட் பண்ணாதீங்க. அது உடனே நீங்கள் பண்ணீங்கன்னா, அந்த டைம் அவங்க சொல்லியிருக்காங்கன்னா அந்த டைம்லேயே பண்ணிங்கன்னா அதுவும் உங்கள் மேலே ஒரு நல்ல மரியாதை கொடுக்கும். ஏன்னா நீங்கள் ரொம்ப தள்ளி நீங்கள் எல்லா விஷயங்களும் பண்ணீங்களா லேட்டாக, உங்களுடைய நீங்கள் வந்து ஒரு டிஸ்ஒபீடியன்ட் அப்படிங்கிற உங்கள் ஃபேஸும் உங்கள் நேமும் அந்த சாருக்கு வந்து நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும், அந்த ப்ரொஃபஸருக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. நிறைய ப்ராக்டிகல்ஸை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ப்ராக்டிக்கல் லேப் இருந்துச்சுன்னா, ப்ராக்டிகல்ஸ் வந்து ரொம்ப மோஸ்ட் ஒன் இந்த காலேஜ் லைஃப்பில். ஸோ அதை கற்றுக்கோங்க. அதுக்கு எப்போவுமே நீங்கள் பங்க் பண்ணாதீங்க. மோஸ்ட்லி அட்டெண்டன்ஸை வந்து நீங்கள் ப்ராப்பராக வச்சுக்கோங்க. லேக் ஆஃப் அட்டெண்டன்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் விட இந்த அகாடமிக்கில் ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டிய முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் படிக்கிற காலேஜில் இன்டர்னல்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக அந்த இன்டர்னல் எக்ஸாம் எழுதுங்க. அதில் இருக்கிற ஒரு சர்டன் பர்சன்டேஜ் தான் உங்கள் செமஸ்டர் மார்க்கில் இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஸோ இன்டர்னல் எக்ஸாம் எழுதுகிற படிக்கலை, ஒரு சோம்பேறித்தனம் பட்டு நீங்கள் அதை அட்டன் பண்ணாமல் இருக்காதீங்க. மஸ்ட் இன்டர்னல் எக்ஸாம் நீங்கள் எழுதுங்க. அதில் வாங்குகிற ஒரு ஸ்கோர் வந்து ஒரு சர்டன் பர்சன்டேஜ் வந்து உங்களுடைய செமஸ்டரில் வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்க. கடைசியாக நம்ம மொத்தமாக செமஸ்டரில் எல்லாத்தையும் எழுதிக்கலாம் அப்படின்னு இதில் ஒரு இன்டர்னலுக்கு ஒரு 25 மார்க் கொடுத்துருக்காங்கன்னா, அந்த 25 மார்க்கில் நீங்கள் ஸ்கோர் பண்ணல, நம்ம மொத்தமாக அங்கே போய் நம்ம செமஸ்டரில் எடுத்துக்கலாம் அப்படின்னிங்கன்னா கஷ்டம். ஸோ அதை வந்து நீங்கள் எப்போவுமே அந்த தப்பு பண்ணாதீங்க. இன்டர்னல்ஸ் கண்டிப்பாக அட்டன் பண்ண. நெக்ஸ்ட்டு வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த அரியர் வைக்கிறது ஒரு ஃபேஷனாக பண்ணுவாங்க. ஸோ ஒன்று அந்த எக்ஸாம் அப்போ தூங்கிடுறது, லேசியாக இருக்கிறது, ஸோ அரியர் வைக்கலாம், அடுத்த செம்மில் கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த இதை நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. எக்ஸாம் செமஸ்டர் அப்படின்னு வந்துருச்சுன்னா, உங்களுக்கு என்ன தெரியுமோ அந்த எக்ஸாமை போய் நீங்கள் எழுதிட்டு வாங்க. நீங்கள் அப்பியர் ஆகுங்க. அரியர் வைக்கவே வைக்காதீங்க. இன்வெஸ்ட் இன் எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து உங்களுக்கு கொடுக்குற பாக்கெட் மணியை வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்டாக பண்ணுங்கள். அது வந்து நீங்கள் ஒரு ஃபீல்டு டூர் போனாலும் சரி, அல்லது ஒரு கான்சர்ட் போகணும், இந்த மாதிரி விஷயங்களுக்கு இது எல்லாமே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ப்ராப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு வீட்டில் கொடுக்குற பணத்தை வந்து ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்னொன்று வந்து டூ மச் ஆஃப் பேர்டன் கொடுக்காதீங்க பேரண்ட்ஸ்க்கு. உங்களுடைய வீட்டு சூழ்நிலை என்னவோ அந்த என்விரான்மெண்ட்டை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி அந்த லைஃப்பில் நீங்கள் பழகிக்கிட முயற்சி பண்ணுங்கள். இவ்வளோ பணம் வேணும், அவ்வளோ பணம் வேணும்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸுக்கு ஸ்ட்ரகிள் கொடுக்காதீங்க. மோஸ்ட்லி டோன்ட் கம்பேர் டு அதர் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க என்ன வச்சுருக்காங்களோ அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸை தொந்தரவு பண்ணாதீங்க. ஏன்னா நம்மளுடைய ஃபினான்ஷியல் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. கொடுக்குற அமௌண்ட்டை ப்ராப்பராக இந்த மாதிரி டூருக்கோ அல்லது கான்சர்ட்டுக்கோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்டர்ன்ஷிப், பார்ட் டைம் ஜாப்ஸ். உங்களுடைய அகாடமிக் ஏற்ற மாதிரி இன்டர்ன்ஷிப் இருந்துச்சுன்னா இன்டர்ன்ஷிப் அட்டென்ட் பண்ணுங்கள். பார்ட் டைம் ஜாப்ஸ் உங்களால் என்ன டைம் இருக்கும்போது என்ன ஜாப் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். லைக் உங்களுக்கு நிறைய எழுதுகிற விஷயம், உங்களுக்கு நிறைய தெரியும் அப்படிங்கிற விஷயம், அந்த பட்சத்தில் நீங்கள் ப்ளாக் பண்ணலாம் அல்லது வ்ளாக் பண்ணலாம். இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன பார்ட் டைம் ஜாப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய நெட்வொர்க் வந்து பெருசாகும். நெட்வொர்க் பெருசாகும்போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்போசர் கிடைக்கும். உங்களை நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஜாயின் இன் எ கிளப் ஆர் கான்ஃபரன்ஸ், அதாவது ஒரு யூத் கான்ஃபரன்ஸ், ஸ்டூடெண்ட் கான்ஃபரன்ஸ், நிறைய குரூப்ஸ் இந்த மாதிரி காலேஜில் இருக்கும். அந்த மாதிரி இதிலெல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஏன்னா அதோடைய நெட்வொர்க் வந்து உங்களுக்கு பெருசாக இருக்கும். அந்த நெட்வொர்க் பெருசாக இருக்கும்போது நீங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது, ஜாயின் பண்ணும்போது நீங்களும் அது மூலமாக ஒரு பாப்புலர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. என்னென்ன விஷயங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமோ, உங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ அதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். Thanks for watching. Be safe. Take care.